Okay. Actually, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த previous class-ஓட ஒரு continuation. Previous class-ல என்ன create பண்ணோம்? நம்ம வந்து 3 folders. So அது எப்படி உள்ள enter ஆகுது? File manager குள்ள enter ஆகணும். File manager குள்ள enter ஆகிறதுக்கு நம்ம என்ன key press பண்றோம்? Windows E key. So Windows E key press பண்ணிட்டு Windows E key open File Explorer or Windows Explorer. அதாவது இந்த Windows Explorer-னாலும் File Explorer-னாலும் நம்ம both are different name but under on File Manager. File Manager க்கு கீழ தான் என்னென்ன நேம்ஸ் எல்லாம் வரப்போகுது? File Explorer, Windows Explorer அப்படின்றா. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினீங்கன்னா நம்ம இந்த Windows Explorer குள்ள போறோம்னா ஏற்கனவே சொல்லிருக்கோம் you please expand this PC. ஏன்னா அந்த this PC குள்ள தான் நமக்கு அந்த இப்போ ஹார்ட் டிஸ்க் அதாவது ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டிரைவ்ஸோட நேம்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் அப்படினு இருக்காங்க. ஓகே. Now entering into D drive. D drive குள்ள enter ஆகிறோம். Okay, good. Actually next வந்து எதுக்குள்ள enter ஆகிறோம்? As well as we are entering into drinks. As well as we are entering into the cool. Actually இப்போ வந்து சார் நான் cool வந்து first create பண்ணா hot first create பண்ணனா அப்படினு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்குனா இப்போ பாருங்க நேம் வந்து ascending orderல இருக்கு. So if you want set date modify in ascending order or descending order. இப்போ வந்து நம்ம arrow upல இருந்துச்சுனா அது ascending order, arrow downல இருந்துச்சுனா descending order. So நம்மளுக்கு வந்து இப்போ upல வச்சிருக்கோம். இதுல வந்து எது வந்துட்டு நமக்கு இப்போ வந்து நம்ம easily we can find out. Recently we are make cool folder. Cool அப்படிங்கற ஒரு folder தான் நம்ம வந்து கடைசியா கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். Okay, good. As well as we are entering into the cool folder. Cool folder குள்ள நம்ம என்டர் ஆறோம். Just I want repeat. இப்போ நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம alt D press பண்றோம். alt D for open, alt D activate address bar. ஓகேவா? ஓகே. Actually இப்போ வந்து நமக்கு வந்து இதுல alt D shortcut key activate address bar. அதாவது alt Dங்கிறது எந்த காம்போனன்ட்டை ஆக்டிவேட் பண்ணும்? address bar அப்படிங்கற ஒரு combo box-ஐ ஆக்டிவேட் பண்ணும். சரி, எப்படி சார் combo box-னு சொல்றீங்க? So which one component has down arrow? That kind of component called as combo box or pull down box or drop down box. எது வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ ஒண்ணு இல்லங்க, இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினீங்கன்னா they are assigned different name to same object. அதாவது ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு வேற வேற பேர் வச்சு அவங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது கன்ஃபியூஷன் கிடையாது. This is essential protocol. Actually this is rules. So நமக்கு வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினீங்கன்னா நம்ம இங்க வந்து நம்ம alt D பிரஸ் பண்றோம். alt D activate address bar. So நமக்கு வந்து address bar வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது அப்படினு இருக்காங்க. என்ன கீ பிரஸ் பண்ணும்போது alt D. எங்க when we are press alt D in file manager or web browser. இது ரெண்டுல மட்டும் தாங்க உங்களுக்கு alt D activate address bar. சார் எனக்கு புரியல சார் அப்படினீங்கன்னா now here I open next I want try to open the one web browser like Google Chrome or Edge or Internet Explorer or Opera or Safari. So ஏதோ நமக்கு இதெல்லாம் வந்துட்டு web browsers னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன web browser சூஸ் பண்றேன்? Google Chrome வந்துட்டு ஓபன் பண்ணும்போது பாருங்க நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவாங்க? now here I press இந்த மாதிரி பிரஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து cursor found here is. இப்போ வந்து நமக்கு cursor இங்க இருக்கு. just I want entering into address bar. address bar குள்ள நான் போணும்னு விருப்பப்பட்டேனா you please press alt D activate address bar. so இந்த address bar தான் நமக்கு வந்து சொல்றாங்க. சரி சார், இப்போ வந்து address barல நம்ம இங்க என்ன டைப் பண்றோம்? please carefully watch it out. www.google.com அப்படினு சொல்லி நம்ம டைப் பண்றாங்க. அப்ப டைப் பண்ணும்போது we are entering into Google home web page. Google home web page குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். சரி சார், இப்போ வெப் பிரவுசர் குள்ளாரே நம்ம வந்து alt D பிரஸ் பண்ணோம்னா activate address bar. as well as file manager குள்ளார போணும் அப்படினீங்கனாலும் we should press alt D for activate address bar. இந்த ரெண்டு address barக்கு என்ன சார் டிஃபரண்ட்? file manager has physical path. தயவுசெய்து நல்லா கவனிச்சுக்கோங்க. it's very important. இதுல வந்து என்னன்னா இந்த physical path அப்படினீங்கன்னா physical path it's nothing we can modify physical path has folder and files. என்ன சொல்ல வரோம்? physical path குள்ளார இருக்கிற ஃபைல்ஸையோ ஃபோல்டரையோ உங்களால ஆல்டர் பண்ண முடியும். even you can add files or folders one and only in physical path.
physical pathால் மட்டுமே நீங்கள் உங்களுடைய ஃபைலை ஆட் பண்ண முடியும், ஏற்கனவே இருக்கிற ஃபைலை delete பண்ண முடியும், ஏற்கனவே இருக்கிற ஃபைலோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். எதுல? physical pathல. But you can't modify virtual path has files and folders. virtual pathக்குள்ளார இருக்கிற ஃபைல்ஸையும் ஃபோல்டரையும் உங்களால modify பண்ண முடியாது. modifyயே பண்ண முடியாதுன்னா we can't make any one folder under on virtual path. சார் இப்போ வந்து எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்றது virtual pathன்னு? now here I press alt D. that alt D key activate address bar. address barல ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருப்பாங்க. again நான் பிரஸ் பண்ணி காட்டுறேன். now here I click again I press alt D. now address bar activated as well as address bar has content is also selected. address bar குள்ள இருக்கிற கண்டென்ட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் தயவுசெய்து நல்லா மைனூட்டா வாட்ச் பண்ணுங்க. address bar குள்ள இருக்கிறது அந்த virtual path ன்னு சொல்றோம்ல, virtual path always starts with following protocols. என்னென்ன protocol இப்போ வரும்? இப்போ நமக்கு இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினீங்கன்னா winword கொடுத்துறோம். winword is nothing, it's for what? open MS Office application. சரி, எனக்கு வந்துட்டு இப்போ நான் 2013 ஓபன் ஆகுது, எனக்கு வந்து 2013 வேணாம், just I want open 2019. here I press okay, good. now I open okay, sorry, இங்க வந்து நான் வந்து இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். again I try to open Word 2019. so I don't want 2013. I don't want 2013. I want open 2019. இப்போ இங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ 2019 எனக்கு ஓபன் ஆயிருக்கு. ஓகே, குட். சரி சார், எப்படி சார் 2019 சொல்றீங்க அப்படினீங்கன்னா ஓகே, இங்க போய்ட்டு அக்கவுண்ட்ல பாருங்க, அதுல 2019 போட்டிருக்கா. so now we are open 2019. okay, good. now we are entering into 2019 MS Word. அதுக்குள்ளார நம்ம என்டர் ஆயிட்டோம். குட். இப்போ வந்து நமக்கு இதுக்குள்ளார என்டர் ஆயிட்டோம். இதுல வந்து என்ன சார் டைப் பண்ண போறோம் அப்படினீங்கன்னா இட்ஸ் நத்திங். நம்ம இப்போ என்ன சொன்னோம், எப்படி சார் நம்ம virtual pathன்னு கண்டுபிடிக்கிறது? physical path. திரும்ப நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ப்ரோக்ராமிங் ஓரியன்டடா கிடையாது. அதாவது physical pathல மட்டும்தான் physical path, அதாவது physical pathல மட்டும்தான். ஓகே, சாரி, physical. okay, physical path always starts with physical path மட்டும்தான் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? starts with drive name. drive name ஓட ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே என்ன, நமக்கு physical path அப்படின்னு சொல்றாங்க. சரி, குட். இப்போ physical path always starts with drive name. like physical path always starts with the drive name like C colon D. colon அப்படின்னா colon indicate for drive name. colon அப்படிங்கிறது எதை குறிக்கும்? drive name indicate பண்ணும். so இது மாதிரி எத்தனை drives போகும்? up to Z. okay, so இப்போ வந்து physical path only grant permission for create a file or folder, modify a file or folder, or delete a file or folder. இதுக்கு தான் நமக்கு வந்து என்ன யூஸ் ஆகுது? physical path. அப்போ virtual pathனா என்ன? so physical pathோட இன்னும் ஒண்ணே இங்க கொடுத்துருங்க. physical path always process with file